உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம மளிகை பொருள் எப்படி வாங்கிட்டு மெயின்டைன் பண்ணுறது எப்படி எந்த அளவுக்கு வாங்கினா நமக்கு மிச்சமாகும், நம்ம நம்ம என்ன தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் அதில் சொல்ல போகிறேன். மளிகை பொருள்லாம் நம்ம மளிகை ஜாமான் இருக்குல்ல, அது மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரலாம். மற்றபடி அந்த அரிசி அதெல்லாம் நான் சொல்ல வரல. அரிசி அந்த இது அந்த சாப்டருக்கே நான் போகல. ஓகேவா? நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவோம், அடுப்பு சமையல் கட்டில் பக்கத்தில் நம்ம வந்துட்டு அஞ்சரைப்பெட்டி தான் வச்சுக்குவோமே. அஞ்சரைப்பெட்டி இல்லாதவங்க கண்டிப்பாக அஞ்சரைப்பெட்டி பயன்படுத்துங்க. அஞ்சரைப்பெட்டி பயன்படுத்தினா தான் நமக்கு அதில் என்ன பொருள் இருக்குது அப்படி தீரும்போது ஒரு ஒரு பொருளை தீரும்போது நம்ம அதுலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம டப்பாவில் பெரிய பெரிய டப்பாவில் வச்சுட்டு எடுத்து அது ஒரு ஒரு டைமுக்கு அதை எடுத்துட்டு அது வந்து செட் ஆகாது. ஓகேவா? அதனால வந்துட்டு இதே மாதிரி அஞ்சரை பொட்டி எல்லாருமே பயன்படுத்துங்க. அஞ்சரை பொட்டி பயன்படுத்துறது ரொம்ப அந்த காலத்தில் வந்து அஞ்சரை டப்பி தான் பயன்படுத்தினாங்க. இப்போ தான் தனித்தனி டப்பா வாங்கி வச்சுருக்காங்க. அது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நம்ம வந்துட்டு இப்போ ஜாமான் வாங்குறோம்ல, கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து அத்தியாவசியம் டெய்லியும் தேவைப்படுற ஒரு பொருள் தான் இது. இதை என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் நட்டம். நிறைய பேர் வந்து நான் சொல்கிறது லோ கிளாஸ் ஃபேமிலி, கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஹை கிளாஸ் ஃபேமிலியை பற்றி நான் பேச வரல. ஓகேவா? அவங்க கொஞ்சம் கூடுதலாக வாங்கி வச்சுக்குவாங்க. நான் அதை பற்றி சொல்ல வரல. கொஞ்சம் நம்மளை மாதிரி கொஞ்சம் ஏழ்மைப்பட்டவங்க எப்படி கொஞ்சம் அதை வந்து நம்ம காசு சேமிக்கலாம் அப்படிங்கிறத அதை பற்றி சொல்ல போகிறோம். ஓகேவா? என்ன நம்ம வந்து இப்போ ஒரு சோம்பு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 50 வாங்குகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் நாளைக்கு தான் வரும். அதுவே 100 வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நாளைக்கு வரும். நம்ம 100 சோம்பு வாங்கிட்டு ஒரு டப்பாவில் பெரிய டப்பாவில் கொட்டி வச்சுட்டு நமக்கு தேவைப்படுற கொஞ்சம் கொஞ்சம் அளவு மட்டும் அஞ்சரை டப்பில் கொட்டி வச்சுக்குவோம். கொட்டி வச்சுக்கிட்டா தான் நமக்கு நல்லது. அப்போ தான் நம்ம வந்து காசு சேவ் பண்ணலாம். நம்ம 25 கிராம் இல்லை 50 கிராம் இல்லை 10 ரூபா பாக்கெட்டு 20 ரூபா பாக்கெட்டு அப்படின்னு சொல்லி வாங்கினோம்னா நம்ம நினைக்கலாம் அந்த நேரத்துக்கு 100 ரூபா கொண்டு போகிறோம், அதை வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து நமக்கு தான் லாஸு. ஒரு 500 ரூபா கொண்டு போயிட்டு ஒரு வாங்கி பாருங்கள் அந்த ஜாமான் வந்து எவ்வளோ நாளைக்கு வருது. நீங்கள் 10 ரூபாய்க்கு பாக்கெட்டாக வாங்குறது எத்தனை டைம் பாக்கெட்டாக வாங்குறீங்க. நம்ம 500 கொண்டு போயிட்டு மொத்தமாக வாங்குறப்ப அது எவ்வளோ நாளைக்கு வருதுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது மாதிரி வெந்தயம், கடுகுலாம் வந்து ரொம்ப கடுகு வெந்தயம் வந்து நான் அரிசி உளுந்து ஊற வைப்பேன் நான் மாவாட்டுறதுக்கு. அதனால் எனக்கு வெந்தயம் வந்து நான் 1/2 கிலோ குறைஞ்சி வாங்கவே மாட்டேன். 1/2 கிலோ வெந்தயம் வாங்கி வச்சுட்டு அஞ்சரை டப்பில் கொட்டினது போக பாக்கி காய வச்சு எடுத்து வச்சுக்கோ. அதே மாதிரி தான் கடுகு டெய்லியும் தாளிக்காத நாளே நமக்கு இருக்காது. அதனால் கடுகு 1/2 கிலோ வாங்கிக்குவோம், வெந்தயம் 1/2 கிலோ வாங்கிக்குவோம். சோம்பு வந்து 150 200 அந்த ரேஞ்சில் தான் வாங்குவோம். அதே மாதிரி சீரகம் வந்துட்டு கொஞ்சம் 50 கிராம், ஏன்னா சீரகம் வந்து ரொம்ப பயன்படுத்த மாட்டோம். அதே மாதிரி நம்ம தாளிக்கிற டப்பா அப்படிங்கிற வசி அதில் வந்து வெள்ளை உளுந்து போட்டு வச்சுக்கணும். வெள்ளை உளுந்து போட்டோம்னா நம்ம எங்கள் ஊரில் வந்து சில ஊரில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்ந்த மாதிரியே இருக்கும், எங்கள் ஊரில் தனித்தனியாக தான் இருக்கும். அதனால நான் அதில் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இந்த அது தாளிக்கிறதுக்கு வடகம் சொல்லுவாங்க, அந்த இதுவும் அதில் சேர்த்து அதோட வச்சுட்டேன். ஓகேவா? அடுத்து இன்னொரு இது என்னன்னா, நம்ம கறி குழம்பு வைக்கும்போது அந்த கறி குழம்பு வைக்கிறது வந்து அது தனி ஒரு அஞ்சரை டப்பில் வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே இருக்கா நீங்களே பார்ப்பீங்க, எல்லாமே இருக்கா. அந்த பாக்கெட்டில் வந்துட்டு அந்த இலையும் நான் பிச்சு போட்டேன். அந்த டைமுக்கு டக்கு நம்ம எடுத்து தாளிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அது மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு எடுத்து எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அது தேவைப்படுற பொருள் எல்லாமே வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இது ஒரு டப்பி டக்குன்னு நம்ம எடுத்து அந்த நேரத்துக்கு போயிட்டு அங்கங்கே எடுக்க வேண்டியதில்லை. இதுவும் மொத்தமாக வாங்குங்க. அப்போதைக்கு போயிட்டு 10 ரூபா பாக்கெட்டு 20 ரூபா பாக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்கெட் வந்து தாளிக்கிற டப்பா வந்து வாங்காதீங்க. இன்னொரு வந்து ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் வந்து எங்கள் சைடில் வந்து கல் உப்பு தான் அதிகம் பயன்படுத்துவோம். தூள் உப்பு வந்து ஏதாவது பத்தாத்துக்கு போடுறதுக்கு இல்லை வறுவலுக்கு போடுறதுக்கு அது மாதிரி மட்டும்தான் தூள் உப்பு பயன்படுத்துவோம். மற்றதுக்கு எல்லாம் கல் உப்பு தான் பயன்படுத்துவோம். கல் உப்பு வந்து எப்போவுமே வந்து குறையாமல் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் சொல்லுவாங்க. அதனால கல் உப்பு வாங்கி எப்போ கொட்டினாலும் ஃபுல்லாக கொட்டுங்க. ஓகேவா? ஃபுல்லாக கொட்டி வச்சுக்கோங்க. அது நிறைய இருந்தால் நமக்கு செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மாதிரி சொல்லுவாங்க. அதனால் உப்பு டப்பா வந்து எப்போவுமே குறையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நாங்கள் வந்துட்டு காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே வெல்லம் போட்டு தான் டீ போடுவோம். சில பேர் சர்க்கரை போடுவாங்க, சில பேர் சர்க்கரை இல்லாமல் போடுவாங்க. அது வெல்லம் வாங்கி வச்சுக்கிறோம், நாட்டு சர்க்கரையும் வாங்கி வச்சுக்கிறோம். அதே மாதிரி டீத்தூள் 1/2 கிலோ டீத்தூள், இந்த 3 ரோஸ் டீத்தூள் இருக்குல்ல, இது வந்து நான் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். நான் இதே கடையில் நான் இது வரைக்கும் 50 பாக்கெட்டாக வாங்கிதுன்னா
கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10 பாக்கெட்டுக்கு மேலே தான் வாங்கியிருப்பேன். ஓகேவா? இப்போ நான் இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த சின்ன டப்பாவில் கொஞ்சமாக கொட்டி வச்சுப்பேன். திரும்பி பாக்கி வந்து அதில் வச்சுக்கேன். 1/2 கிலோவில் வாங்குறதுல வாசி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம 50 கிராம் வாங்குகிறோம், 25 கிராம் வாங்குகிறோம்னா அதில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். நம்ம 1/2 கிலோ பாக்கெட்டாக வாங்குகிறோம் அப்படிங்கிறது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நல்ல டீ நல்லா திடமாக இருக்குது. ஓகேவா? மஞ்சள் வந்து நான் மிளகாத்தூள் அரைக்கும் போது எப்போவும் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு அரைச்சி வச்சுக்குவேன். இந்த டைம் வந்து ஜாமான் வாங்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் மஞ்சள் தூள் ஒரு பாக்கெட் அதில் வாங்கிட்டு வந்துட்டார். மஞ்சத்தூளுமே நான் வந்து எல்லாம் ஒரு டப்பாவில் கொட்டும்போது 100க்கு நான் 100ஐயுமே கொட்ட மாட்டேன். பாக்கி எடுத்து வச்சுப்பேன். ஆல்ரெடி அந்த டப்பாவிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் இருக்குது. ஆனால் அந்த தூள் இதெல்லாமே எவ்வளோ நாளைக்கு வருதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவேன். நோட் பண்ணுற வசி தான் இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து பதிவிட்டுருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி பெருங்காயம் வாங்கும்போது பெருங்காயம் தூளும் வாங்கணும், கட்டி பெருங்காயம் வாங்கணும். எல்லாத்துக்கும் தூள் போட முடியாது, எல்லாத்துக்கும் கட்டி பெருங்காயம் போட முடியாது. அதனால் ரெண்டுமே வாங்குங்க. எப்போ வாங்கினாலும் சரி. அதுவும் வந்து சின்னது வாங்காதீங்க. சின்னது இந்த 5 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதில் வந்து சுத்தமாக வாசமே இருக்காது. நம்மளோட காசு தான் வேஸ்ட்டு. இதை வாங்கிட்டு நம்ம உடச்சி வச்சு சின்னதாக போட்டாலே நல்ல வாசனையாக இருக்கும். அது நம்ம பண்ணுற தப்பே அப்படி தான். அதான் பொட்டுக்கடலை வந்து நம்ம வீட்டில் சட்னி வைக்கிற வாசி காலையும் தேவைப்படும், நைட்டும் தேவைப்படும். ஏன்னா 2 வேளையுமே டிஃபன் தானே. இப்போ தான் மாறியாச்சே. அது நைட்டு சாதம் வடித்த காலம்லாம் மலையேறி போச்சு. அதனால் வந்துட்டு பொட்டுக்கடலையும் வந்து 1/2 கிலோ அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. கம்மியாக 100, 50 வாங்கும்போது அந்த நேரத்துக்கு நமக்கு காசு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். அதை தான் நம்ம பண்ணுற தப்பு. அதில் தான் நம்ம வந்து காலை வாரி விடுறது. ஜீனி ஆல்ரெடி ரேஷனில் கொடுத்தது இருக்குது. பசங்களுக்கு பர்த்டே வரதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுன்னு சொல்லிட்டு இன்னும் 1 கிலோ ஜீனி எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே இந்த டப்பா எல்லாமே நான் வந்து ஜாமான் கூட்டி வச்சுருக்கேன்ல. இதில் இன்னும் நான் ரவா கொட்டினது, கடலப்பருப்பு கொட்டினது ரொம்ப லாங்காக வீடியோ போகும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே காமிக்கல. அதனால் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன். ஓகேவா? அதெல்லாம் நான் காமிக்கல. ரொம்ப முக்கியமாக உள்ளது மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த டப்பாலாம் எதுமா நான் சொல்ல வரேன்னா, இந்த டப்பாலாம் அடுக்கி வச்சா பார்க்க கபோர்டு நீட்டாக இருக்கும். இது எதுவுமே நான் காசு கொடுத்து வாங்கலைங்க. இது எல்லாமே வளகாப்பில் இந்த 5க்கு மருந்து கொடுக்குற இடத்துல அந்த எல்லாமே விசேஷக்கார வீட்டில் கொடுத்தது தான். இது எதுவுமே நான் காசு கொடுத்தே வாங்கலை. என் பையன் ஸ்கூலில் ஜெயிச்சது இந்த விளையாட்டு போட்டி வைக்கிறாங்கள அது மாதிரி. இது மாதிரி டப்பா வரும்போது இந்த டப்பாலாம் கலெக்ட் பண்ணி வச்சு இந்த வருஷம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டின 2 டப்பா, இந்த வருஷம் வந்து புது டப்பா. அதே மாதிரி சோப்பு வாங்குறோமா, இது மாதிரி காம்போவாக இருக்கா, அது மாதிரி சோப்பு வாங்க நமக்கு அது காசு அதில் கொஞ்சம் மிச்சமாகும். ஓகேவா? நம்ம எப்படியும் ஒரு சோப்பு பத்தாது, மறுபடியும் சோப்பு வாங்க தான் போகிறோம். அதனால அது மாதிரி காம்போ வாங்கிக்குவோம். நான் இதில் கொட்டினது போக நான் வந்து சும்மா சொல்லணும்னு நினைப்பீங்க. எல்லா டப்பாலையும் நான் பாக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாத்துலேயுமே இருக்குது 1/2 கிலோ, 1/4 கிலோ அது மாதிரி வாங்கினது எல்லாமே பாக்கி வச்சுருக்கேன். சோம்புலேருந்து சீரகத்துலேருந்து எல்லாமே பாக்கி வச்சுருக்கேன். நான் வந்து ஃபோட்டோ இதுக்காக காமிக்கலை. ஓகேவா? பட்டை சோம்புமே இதில் கொட்டினது போக தனியாக அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் இன்னொரு டப்பாவில் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். தப்பு பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி தப்பு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நம்மளோட காசு வந்து கடைக்காரவங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். யாரோ சம்பாரிச்சிட்டு போவாங்க. அதனால் அந்த ஒரு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து சொல்ல வரேன். நம்ம வந்து இந்த கிராம்பு இதெல்லாம் வாங்குகிறோம்ல, ரொம்ப கம்மி தான் காசு. 50 வாங்கி பாருங்களேன், 100 வாங்கி பாருங்களேன், கம்மி தான். இதுவே நம்ம ஒரு பட்டை சோம்பு பாக்கெட் வாங்குறப்ப பீருக்கு 2 வச்சுருப்போம். திரும்பி மறுபடியும் போய் 10 ரூபா கொடுத்து 20 ரூபா கொடுத்து ஒரு பாக்கெட் வாங்கணும். அது எந்தெந்த சீசனுக்கு எது இருக்கோ அதை அந்த நேரத்துக்கு வாங்கி வச்சுட்டா நமக்கு நல்லது. இந்த சீசன் வந்து பூண்டு செம்மையாக இருக்குது. ஒரு பூண்டுமே அவ்வளோ பெருசாக இருக்குது. காசு கம்மி தான். அதுக்காக நான் பூண்டு வாங்கி கொட்டி வச்சுட்டேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லோரும் காசு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.